ಮುಸ್ಲಿಂ ಬಂಧುಗಳೇ, ಇವು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ನ್ಯಾಷನಲ್ ಹೈವೇ. ಬಟ್ ಹೊಸಕೋಟೆಯಿಂದ ದೇವನಹಳ್ಳಿ ಹೋಗ್ತಾರಲ್ವಾ, ಅಕ್ಕೆಲ್ಲ ದಾರಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹೊಸಕೋಟೆನಿಂದ ದೇವನಹಳ್ಳಿ ರೋಡ್, ಹೋಟೆಲ್, ಅಂಗಡಿ, ಮನೆಗಳು ಎಲ್ಲ ದಾರಿ. ಇಲ್ಲಿ ದಾರಿನೂ ಇಲ್ಲ, ಟಿಫನ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಪೂರಿನೇ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಗೇಟಲ್ಲಿ. ಬಟ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. ಅಲ್ಲಿ ಹೈವೇನಲ್ಲಿ ದಾರಿನೂ ಇಲ್ಲ, ಟಿಫನ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಪೂರಿನೇ ಇಲ್ಲ. ಅವ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಸಾರಿನ ಹೇಳ್ತಾನೆ, ನನಗೆ ಹೋಟ್ಲು ಇಲ್ಲ, ಮೆಡಿಕಲ್ ಫೆಸಿಲಿಟಿ ಇಲ್ಲ, ಟಾಯ್ಲೆಟ್ ಇಲ್ಲ, ಬಟ್ ಹಣ ಕೊಡ್ಬೇಕು 150 ರೂಪಾಯಿ. ಯಾರಪ್ಪನ ದುಡ್ಡಿದು? ಅದು ಒಂದು ಎರಡನೇದು ಏನಂದ್ರೆ, ಇಲ್ಲಿ ನೋಡಿ SDC ಕಾಲೇಜು, ನಾವು ಮಕ್ಕಳಲ್ಲೇ ಓದ್ತಾ ಇರೋದು, ಅದಕ್ಕೆ ಬಂದೇನೆ ಮಾತಾಡಿ. SDC ಕಾಲೇಜು ಇಲ್ಲಿ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಕಾಲೇಜ್ ದಾರಿ ಇಲ್ಲ. ನೆಕ್ಸ್ಟ್ ಕೆಲವರು ಲೇಔಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಮನೆಗಳಿದೆ. ಇಲ್ಲೆಲ್ಲ ಮನೆ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಪಾಯಿಂಟ್. ನೀವು ಟೋಲ್ ಗೇಟಿಂದ ಕಾಂಪೌಂಡ್ ಹಾಕೊಳ್ಳಿ. ನಾನು ಹೇಳಿಲ್ಲ, ಸೇಫ್ಟಿ ಮುಖ್ಯ, ಸೇಫ್ಟಿ ಮುಖ್ಯ. ಅದಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲ ವಿ ವಿಲ್ ಕೋಆಪರೇಟ್ ಫಾರ್ ಸೇಫ್ಟಿ. ಇಲ್ಲೆಲ್ಲ ಯಾರು ಓಡಾಗಬಾರ್ದು, 2 ವೀಲರ್ ಹೋಗಬಾರ್ದು, ಆಟೋ ಹೋಗಬಾರ್ದು. ರೂಲ್ಸ್ ಅಂಡ್ ರೆಗ್ಯುಲೇಷನ್ ಏನಿದೆ KGF ಜನರು ಫಾಲೋ ಮಾಡಬೇಕದು. ಆಮೇಲೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಸ್ಗಳಾಗುತ್ತೆ. 2 ವೀಲರ್ ವೀಲಿಂಗ್ ಮಾಡೋದು ತಪ್ಪು, ಆಟೋ ಓಡಿಸೋರು ತಪ್ಪು. ಅದಕ್ಕೆ ದಯವಿಟ್ಟು ಅದೆಲ್ಲ ಮಾಡಬೇಡಿ. ನಾವು ಬಂದಿರೋ ಉದ್ದೇಶ ಏನಂದ್ರೆ, ಕಾಲೇಜ್ ಇದೆ, ಮತ್ತೆ ಕೆಲವರು ಲೀಗಲ್ ಆಗಿ ಲ್ಯಾಂಡ್ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ, ದುರಸ್ತಿ ಆಗಿದೆ, ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ತಾರೆ. ನನಗೆ ಗೊತ್ತಿರೋದು ವಿಚಾರ ಬಂದು ಇಬ್ರು ಲೀಗಲ್ ಅಂತ, ಯಾರೋ ಆ ಕಡೆ ಅನಿಶಾ, ಮೇರಿ ಅನಿಶಾ ಮತ್ತೆ ಯೇಸು, ಬೇರೆಯವ್ರು ಯಾರು ಇದ್ದಾರೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಲೀಗಲ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತೀನಿ, ಇಲೀಗಲ್ ಬಗ್ಗೆ ನಾನು ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. ಈಗ ಇಲ್ಲಿ ಇಲೀಗಲ್ ಇದ್ರೆ ಎಲ್ಲ ಹೊಡೆದಾಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರೋ, ನಾವು ಬರೋದಿಲ್ಲ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது. மக்களால் தான் அரசே, அரசால் மக்கள் அல்ல. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள். இப்போ நான் இது மறுபடியும் உன்னிட்டம் பேசுறேன். இது வந்து இந்த சப்ரோட் ரொம்ப முக்கியம். அங்க யாரோ வீடு கட்டிக்கிறாங்க, அது பக்கம் ஒரு 5 வீடு ஆகிக்குது. அவங்களுக்கு வழி எப்படி? காலேஜ் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த டோல்கேட் இருக்குது இல்லையா, அங்கிருந்து அதை காம்பவுண்ட் போட்டுட்டோம். ஆக்சிடென்ட் ஆகாத மாதிரி மாடெல்லாம் வராது. இங்க ஆல்ரெடி ஸ்லோ தான் வராங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா, 40க்கு மேலே யாரும் ஏறது இல்லை. அங்க மேலே காம்பவுண்ட் ஆட்டிக்குது. இந்த இடத்துல காம்பவுண்ட் வேணான்னு சொல்ல தேவையில்லாத இடம் இது. இப்போ அவங்கவுங்க லேண்ட், சில பேர் லேண்ட் வாங்கிக்கிறாங்க, சில பேர் வீடு கட்டிக்கிறாங்க. அப்படியே ஊர்ல போனோம் கிருஷ்ணாவரத்துக்கா. அதனால வந்து ஒரு நான் நினைக்கிறேன், இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் அங்கே காம்பவுண்ட் போட்டுட்டோம். இது காம்பவுண்ட் அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. சும்மா தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம். அங்கே போடுறாங்களா, ஓகே. இது ஒஸ்காடு தேவனூர் போய் பாருங்க, 3 கிலோமீட்டர் காம்பவுண்டே கிடையாது. ஒரு ஹோட்டல் கடை லாட்ஜ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் வருங்காலத்தில் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும். இப்போ காலேஜ் வந்துக்குது, வேற யாரும் பக்கத்தில் இருக்கிறாங்க, இதெல்லாம் யாரும் இருக்கிறாங்க, அவங்க வீடு கட்டுவாங்க, இல்லை ஏதோ ஒரு மால் கட்டுவாங்க. அதனால இந்த பக்கம் காம்பவுண்ட் ஆனால் அந்த டோல் தள்ளி போயிருக்கு. இது வந்து எங்களுடைய வேண்டுகோள்.